இரவும் பகலும் ஜெபம் எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கையில? இரவும் ஜெபம் இருக்கணும், பகல்ல ஜெபம் இருக்கணும். பாருங்க, this speaks about the power of persistent prayer. இடைவிடாமல் ஜெபிப்பதின் வல்லமையை இது காட்டுகிறது. சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து ஜெபத்தில் வைக்க வேண்டும். நாம் அதிகமா பழகணும். When you pray and when you keep a thing, an important thing in prayer on a regular basis, you will see a change in that. ஒரு காரியத்தை தொடர்ந்து நீங்க ஜெபத்தில் வச்சு ஜெபிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த வசனத்தின்படி அதில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். தங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் சாதித்தவர்கள், தேவனுக்கு மகிமையான காரியத்தை பெற்றுக்கொண்டவர்களை நீங்கள் கொஞ்சம் சற்று அவளை கேட்டு விசாரிப்பீங்கன்னு சொன்னா அவங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை ஜெபத்தில் வைத்துள்ளா இருப்பார்கள். சில பாருங்க, இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பாங்க, அப்புறம் நாளைக்கு ஞாபகம் வந்தா ஜெபிப்பாங்க, அப்புறம் 3 நாள் என்ன ஆயிராது, மறந்து போயிடும். There is no persistent prayer. ஆனா ஆண்டவர் இந்த மோமை மூலம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, ஜெபத்தில் முதல் பகுதியை persistent prayer. என்னது? இடைவிடாம தொடர்ந்து ஒரு காரியத்தை ஜெபத்தில் வைக்கணும். நல்லா விளங்கி கொள்ளணும். எந்த ஒரு காரியத்தை நம்ம தேவனிடத்தில் சொல்லி ஒப்பு கொடுக்கலையோ அந்த காரியத்தில் பிசாசு ஆளுகை எடுப்பான். மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தை நீங்க தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கலையோ அந்த காரியத்தில் பிசாசு ஆளுகை எடுப்பான். ஆனால் காலையில் எந்திரிச்சோம் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளில் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நாளை நீங்க ஆளுகை செய்து கொள்ளுங்க, இந்த நாளை நீங்க என்னை வழி நடத்துங்க, இந்த நாளும் சித்தத்தின்படி காரியங்கள் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.